So, welcome to the Professor, the world this week. இது வந்து ஜூன் செகண்ட் வீக் ஆஃப் 2025. எக்ஸாக்ட் டேட் சொல்லணும்னா 15th of June 2025. ஸோ இந்த வீக்கில் கடைசியாக நடந்த இந்த ஒரு வாரத்தில் என்ன நடந்தது வந்து நம்ம பார்ப்போம். முக்கியமான விஷயங்கள், அதாவது உலகத்தை வந்து ரொம்ப துக்கத்தில் ஏற்படுத்திய ஒரு பிளேன் கிராஷ், ஏர் இந்தியா பிளேன் கிராஷ், எதிர்பார்க்காத ஒரு 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 விபத்து. A171 ஃப்ளைட் வந்து எடுத்த ஒரு 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 நிமிஷம் 2 நிமிஷத்தை ஒரு கேப்லே வந்து நொறுங்கி போய் வெடிச்சு போன விஷயம் வந்து உலகத்தையே ரொம்ப உலுக்கிச்சு. ஜூன் 12, 2025 அகமதாபாத் நகரத்திலிருந்து லண்டன் கேட்வே ஏர்போர்ட் வந்து போக வேண்டிய இந்த ஃபிளைட் சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல 1:32 மதியம் 1:32 பறக்குது. பறந்து அடுத்த ஒரு 1:39 பேர் வந்து பக்கத்துல இருக்க ஒரு மெடிக்கல் ஹாஸ்டல், மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் ஹாஸ்டல், பசங்க சாப்பிட்டு இருந்த டைம், ஆக்சுவலா மத்தியானம் பசங்க சாப்பிட்டு இருந்த டைம், நேரா போய் அந்த பில்டிங்ல போய் வந்து விழுவுது. இந்த ஃபிளைட்ல வந்து 169 இந்தியன்ஸ், 53 பிரிட்டிஷர்ஸ், 7 போர்ச்சுகீஸ் அண்ட் 1 கெனடியன் சிட்டிசன் இருந்திருக்காங்க. மொத்தம் 230 பேசஞ்சர்ஸ், மொத்தம் 12 க்ரூ மெம்பர்ஸ், பைலட்டு, கோ பைலட் 2 பேரும் இருந்திருக்காங்க. மொத்தம் 242 பேர் இந்த ஃபிளைட்ல வந்து இருந்திருக்காங்க. A171 as earlier told. வண்டி எடுத்த நிறைய வீடியோஸ்லாம் வந்து வைரல் ஆச்சு. அடுத்த ஒரு 30 செகண்ட்லே ஒரு மகத்தான ஒரு ஒரு வெடிதான் சொல்லணும். ஏன் சொல்றேன்னா, வண்டியை வந்து நல்ல ஃபியூல் வந்து ஃபுல்லா வந்து ஃபில்அப் பண்ணிட்டு, இது வந்து லாங் ஃபிளைட், 14 ஹவர்ஸ் ரொம்ப ஜேர்னி. ஸோ இது வந்து இந்த ஃபிளைட் வந்து ஃபியூல் வந்து ஃபிளைட்ல ஃபுல்லா வந்து ஏற்படுத்திக்கிட்டு நம்ம லோட் பண்ணிட்டு பறந்துருக்காங்க. பறந்து அதனால்தான் வந்து இந்த மேசிவான ஒரு ஒரு எக்ஸ்ப்ளோஷன், கிட்டத்தட்ட ஒரு பாம்பு மாதிரியான ஒரு எக்ஸ்ப்ளோஷன். என்ன பண்றது, தலைவிதி. இதுல வந்து ஒரே ஒருத்தர் வந்து புழைக்கிறாரு. ஃபிளைட் சீட்டு பாத்தீங்கன்னா 11A சீட்ல இருந்த ஒரு நபர், ரமேஷ் விஸ்வகுமார், அவர் வந்து புழைக்கிறாரு. விஸ்வாஸ்குமார் அப்படின்றாங்க. பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்த இவர் வந்து அவர் கூட வந்து ஒரு தம்பி இருந்திருக்காரு. அவர் வந்து புழைக்கல. இதுல நிறைய பேர் வந்து ஜேர்னி பண்ணிருக்காங்க. அது வந்து நம்ம நினைக்கும் போது வந்து இந்த ஒரு விபத்தை வந்து நினைக்கும் போது ரொம்ப ஒரு பரிதாபமான, மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது என்ன சொல்றது, உண்மையிலே என்ன சொல்றதுன்னு வந்து என்னால வந்து புரிஞ்சிக்க முடியல. ஏன் சொல்றேன்னா, இந்த பாத்தீங்கன்னா இந்த விஷுவல்ல தெரியுற இந்த நபர்கள் எல்லாருமே வந்து இந்த ஃபிளைட்ல வந்து டிராவல் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு சில பேர் வந்து அவங்க மகளோட போஸ்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அவங்க புருஷன் வந்து இப்போ இங்கிலாந்துல இருந்து வந்து மனைவியோட அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்காக வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு. திருப்பி போனோம், அந்த நிலைமையில வந்து உயிரை இழந்திருக்காரு. நிறைய பேர் எதிர்பார்க்காத ஒரு குடும்பமே வந்து அவங்க ஒரு டாக்டர் குடும்பம். அவங்க 2 பேர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், 3 குழந்தைங்க வந்து இங்கிலாந்துல போயிட்டு அவங்களோட ஃபியூச்சர் வந்து ஆரம்பிக்கலாம் ஒரு பெரிய நம்பிக்கையோட பேப்பர் ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு கிளம்பிருக்காங்க. அது பார்க்கலாம் நீங்க, அந்த பிக்சர் கூட அதுல இருக்கு. பாவம். அதுக்கப்புறம் வந்து 2 பிரிட்டிஷர்ஸ் ரொம்ப சந்தோஷமா ஏர்போர்ட்ல வந்து நம்ம இப்போ கிளம்ப போறோம், ஃபைனலி வந்து கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து 2 பேருமே வந்து இப்போ நம்ம கூட இல்லை, உயிரோட இல்லை. இந்த மாதிரி ஒரு விபத்தெல்லாம் நினைக்கும் போது வந்து மனசுக்கு ரொம்ப உருக்கமா இருக்கு. என்ன சொல்றதே தெரியல. இதை நினைச்சு பல நாள் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஃபிளைட் போபியா அப்படின்ற ஒரு நிலைமைக்கே நம்மள வந்து எடுத்துட்டு போக முடியுமா ஒரு எண்ணம் வருது நம்மளுக்கு.
ஸோ இந்த மாதிரி ஒரு விபத்துகளை வந்து நம்ம எப்படி வந்து நிறுத்துறது, இதுக்கேற்ற மாதிரி டிசைன் எப்படி பண்றது. 2 பெரிய முக்கியமான கம்பெனிஸ் போயிங்கும் ஏர்பஸ் இவங்க 2 கம்பெனியும் வந்து சேர்ந்து பல கவர்மெண்ட்ஸோட பேச்சு நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து எடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து மனசார வந்து நம்புவோம். இந்த மாதிரி ஒரு ஃபிளைட்டு ஒரு கிராஷ், இந்த பர்டிகுலர் ஃபிளைட் கிராஷ் எதனால நடந்திருக்கும் அந்த மாதிரி பார்க்கும்போது 3 விஷயங்கள் வந்து சொல்றாங்க. அது வந்து நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுல வந்து நம்ம பார்த்தது தான் நம்மளுக்கு வந்து சொல்லணும்னு நான் விருப்பப்படுறேன். ஏன்னா நான் என்னோட எக்ஸ்பர்ட் இன் திஸ். ஸோ அந்த 3 விஷயம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ஜின் கோளாறு அப்படின்றாங்க. இன்னொன்று வந்து ஒரு பேர்ட் ஸ்ட்ரைக்கா இருக்கும், பறவை வந்து இடிச்சு அதனால வந்து இன்ஜின் வந்து கோளாறா இருக்கும். பவர் ஆஃப் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இன்னொன்று வந்து அந்த ஃபிளாப்ஸ் வந்து ஃபிளைட் ஃபிளாப்ஸ் வந்து சரியா வந்து ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணல, சரியா பயன்படுத்தல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கியர் வந்து ப்ராப்பரா இது பண்ணல. இந்த மாதிரி பல பல காரணங்கள் வந்து சொல்லப்படுகிறது. இதுல வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் ஒரு ரீசெண்டா ஒரு ஒரு பெரிய ஒரு கேப்டன் ஸ்டீவ் அப்படின்னு ஒரு வீடியோ வந்து பார்த்தேன். அந்த வீடியோல வந்து ஒரு பர்டிகுலர் இன்ஜின் மாதிரி ஒரு சின்ன இன்ஜின் வந்து ஒரு அது வந்து ஃபேட்ன்றாங்க. டர்பைன் அந்த பர்டிகுலர் ஃபேட் வந்து டக்குன்னு வந்து ஆன் ஆயிருக்கு. அது வந்து ஆப்ரேட் ஆகி வெளியில வந்திருக்கு. ஃபிளைட்ல இருந்து வெளியில வந்து அது வந்து ரன் ஆயிருக்கு. அதுக்கு வந்து காரணம் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா அது வந்து இன்ஜின் வந்து கோளாறா இருக்கும். பவர் ஆஃப் ஆகி இன்ஜின் வந்து கோளாறா இருக்கும். இன்ஜின் வந்து பறக்க முடியாத நேரத்தினால வந்து நம்ம பைலட்ஸ் வந்து உள்ள அந்த பைலட் வந்து மேடே வந்து கால் பண்ணியிருப்பாரு. சுமித், அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து கிளைவ். இவங்க 2 பேர் தான் வந்து ஃப்ளை பண்ணியிருக்காங்க. மெயின் பைலட் அந்த கோ பைலட். ஸோ 141 பேர் வந்து உயிரிழந்திருக்காங்க. ஒரே ஒருத்தர் வந்து பொழைச்சிருக்காரு. அந்த 141 ஆத்மா வந்து சாந்தி அடையணும். நம்ம வந்து மனசார வந்து கடவுளை வேண்டிப்போம். அடுத்த விஷயங்களுக்கு போவோம். அது வந்து இதை பத்தி நினைக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அடுத்தது இன்னொரு பெரிய இந்த வாரம் நடந்த விஷயம் வந்து ஜூன் 13 வந்து நடக்குது. இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து அட்டாக் பண்றாங்க. இதுக்கு ஒரு காரணம் வந்து சொல்றாங்க, ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாருமே ஒரு வார்னா வந்து ஆபரேஷன் ஒரு நேம் வச்சுதான் வந்து இப்போ பயங்கரமா அதை பத்தி தான் வந்து பேசப்படுது. அப்படி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்றது ஆபரேஷன் ரைசிங் லயன். ஸோ இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து ஒரு 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 விரோதியா பார்க்கறதுக்கு காரணம் வந்து ஈரான் வந்து பயங்கரமா அம்மாஸுக்கு சப்போர்ட் பண்ணுது. அது எல்லாருக்குமே தெரியும். அம்மாஸோட ரீலர்ஸ் நிறைய பேர் வந்து இஸ்ரேல்லே போயிருந்தாங்க. அப்படி இஸ்ரேல்ல வந்து ஒரு ஒரு மிசைல் அடிச்சு கூட வந்து அந்த இஸ்ரேல்ல ஒரு அம்மாஸோட லீடர் வந்து சாவடிக்கப்பட்டார். அதே மாதிரி ஈரானோட பல பெரிய பொசிஷன் ஆளுக்கு வந்து மோஸ்ட் வாண்டடா வந்து ஈவன் இன்க்ளூடிங் யூஎஸ்ஏ வந்து பார்க்கப்படுது. ஸோ அதுல இன்னும் ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்கணும்னா, இஸ்ரேல் வந்து ஈரானை வந்து என்ன சொல்லுதுன்னா, இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து ரெடி பண்றாங்க. அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து சப்போஸ் இவங்க வந்து ரெடி பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா இவங்க வந்து இஸ்ரேல் வந்து அழிக்கிறதுக்கு இஸ்ரேலை அழிக்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணாம அவங்களால இருக்க முடியாது. அவங்க கண்டிப்பா வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப வெப்பன்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. இருந்தாலும் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அவங்க கையில் வந்ததுன்னா அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி இஸ்ரேல் வந்து ஈஸியா அவங்க வந்து அழிச்சிருவாங்க. அந்த அழிக்கிறத வந்து அந்த நியூக்ளியர் யுரேனியம் யூசேஜ், அந்த யுரேனியம் யூஸ் பண்ணி அந்த நியூக்ளியர் மிசைல்ஸ் வந்து நிறைய தயாரிக்க இந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு தான் வந்து இஸ்ரேல் வந்து இதை ஒரு அக்யூஸ் பண்ணி இஸ்ரேல் வந்து they are going for a war. எல்லா நியூக்ளியர் சைட்ஸ்லயும் நூற்றுக்கணக்கான இடங்கள்லயும் வந்து அட்டாக் பண்றாங்க. இந்த ஆபரேஷன் ரைசிங் லைன், இந்த ஒரு இஸ்ரேலோட ஆபரேஷனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 224 பேர் பிளஸ் இறந்துட்டாங்க அப்படின்னு ஈரான் கவர்மெண்ட் வந்து கிளைம் பண்றாங்க. அதே மாதிரி வந்து ஹியூமன் ஆக்டிவிட்டிஸ் குரூப்ஸ் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா 850 பிளஸ் ஈரானியன் மக்கள் வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க.
ஸோ இது வந்து ஈரான் வந்து என்ன பண்ணிருச்சு, இது நாங்க சும்மா விட மாட்டோம், நாங்க ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 2 நாட்கள்லயே வந்து அவங்களும் மிசைல்ஸ் வந்து அனுப்புறாங்க. அது சாதா மிசைல்ஸ் வந்து பலிஸ்டிக் ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸ் வந்து அனுப்புறாங்க. அப்படி அடிச்சதுல வந்து என்னதான் இஸ்ரேல் கிட்ட வந்து அயன் டோம் இருந்தாலும் அடிக்கிற அடி வந்து இஸ்ரேல் வந்து ஒரு ஒரு 100 அடி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுல 10 அடி வந்து இஸ்ரேல்ல போய் விழுகுது. அஹ் அப்படி வந்து அந்த அடிச்ச அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு ஆபரேஷன் அவங்க ஒன்று வச்சிருக்காங்க. ஈரான் வந்து ஒரு ஆபரேஷன் வச்சிருக்காங்க. அந்த ஆபரேஷன் பேர் வந்து ஈரான் வந்து சொல்றப்ப ஆபரேஷன் பேர் வந்து ட்ரூ ப்ராமிஸ். அது 1, 2, 3 இது வந்து தேர்டு அப்படின்றாங்க. நிறைய தடவை வந்து இதை பத்தி யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா. ஸோ ஈரான் இஸ் ரிட்டாலியேட்டிங் அண்ட் இஸ்ரேல் இஸ் ஆல்சோ கோயிங் டு ரிட்டாலியேட். ஸோ நிறைய வீடியோஸ் இப்போ வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது லெபனான்ல இருக்க மக்கள் வந்து அந்த ஈரானோட மிசைல்ஸ் வந்து போயிட்டு அந்த பலிஸ்டிக் மிசைல்ஸ் வந்து இஸ்ரேல போய் அட்டாக் பண்றது வந்து இந்த லெபனான்ல இருந்து வந்து வியூ பண்றாங்க அப்படின்னு வந்து நிறைய வீடியோஸ் இப்போ வந்து நம்ம வந்து இதுல வந்து இன்ஸ்டாகிராம்லயே பார்க்க முடியுது. ஸோ அது வந்து ஒரு அந்த காலத்துலலாம் வந்து ஒரு வார்னு சொன்னா ஊரு டு ஊர் போயிட்டு மக்கள் வந்து உள்ள இறங்கி போய் அட்டாக் பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் தேவையே இல்லை. ஃபுல்லா ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் தான். இங்க ஒரு 200 ட்ரோன், இங்க ஒரு 200 மிசைல், அங்க ஒரு 400 ட்ரோன், அங்க ஒரு 1000 மிசைல் கண்ணாமூன்னு வந்து அட்டாக் போயிட்டு இருக்கு. இது வரைக்கும் இஸ்ரேல் என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஒரு 25 பேர் வந்து இறந்துட்டாங்க எங்க ஊர்ல அப்படின்னு வந்து இஸ்ரேல் வந்து சொல்லியிருக்காங்க. இப்ப என்ன ஒரு கரண்டான நிலவரம் என்னன்னா, இவரு ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாரு. அதை தவிர வந்து யூஎஸ் வந்து எப்பயுமே வந்து இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணும். இப்ப இன்னொரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, பாகிஸ்தான் வந்து ஈரானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஈரான் சப்போர்ட் பண்ணி இந்த மாதிரி வந்து சப்போஸ் இந்தியா வந்து இந்தியா கிடையாது, சப்போஸ் இஸ்ரேல் வந்து இஃப் தே கண்டினியூ டு அட்டாக் திஸ் ஈரான், நாங்க வந்து திருப்பி அடிக்கிறதுக்கு நாங்க வந்து கண்டிப்பா வந்து நாங்க இந்த வார்ல வந்து இன்வால்வ் ஆவோம் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கிறது தான் வந்து ஈரான் வந்து அவங்க வந்து வெளியில சொல்றாங்க. அந்த மாதிரி வந்து பாகிஸ்தான் will participate in this war if Israel continues to attack us. அதுவும் அந்த வார் வந்து which using nuclear weapon அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ பாருங்க, இப்ப பாருங்க பாகிஸ்தான் கிட்ட இருக்க அந்த மிசைல் இப்ப வந்து எதுக்கு வந்து இஸ்ரேல பயந்துட்டு இருந்தது பார்த்தீங்களா? ஏன்னா இது இப்ப பாகிஸ்தான் பத்தி சொன்னோம்னா, பாகிஸ்தானோட பாஸ்போர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஷாக் ஆகிடுவீங்க. ஏன் சொல்றேன்னா, பாகிஸ்தானோட பாஸ்போர்ட்ல வந்து கிளியரா வந்து ரெப்ரசென்ட் பண்ணிருப்பாங்க, கிளியரா போட்டிருப்பாங்க இந்த மாதிரி வந்து வித் திஸ் பாஸ்போர்ட் யூ கேனாட் டிராவல் டு இஸ்ரேல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆல்ரெடி வந்து இஸ்ரேல் வந்து ஒரு பரம எதிரியா தான் பாக்குறாங்க பாகிஸ்தான். ஸோ இப்போ வந்து இஸ்ரேல் ஈரான் வார் வந்து கடுமையாக போயிட்டு இருக்கு. கடந்த இந்த 4 நாட்களாக 12, 13, 14, 15 இந்த 4 நாட்களாக பயங்கரமா போயிட்டு இருக்கு. நிறைய உயிர் சேதங்கள் போயிட்டு இருக்கு. நிறைய சைட்ஸ் நியூக்ளியர் சைட்ஸே அட்டாக் பண்றதா அப்படி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது ஒரு தெரியல, இது எந்த லெவலுக்கு போகுது தெரியல. நம்ம போக போதான் வந்து தெரியும். நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உலகத்துல. ஏர் இந்தியா கிராஷ், அதுல ஒரு 200க்கும் மேற்பட்டோர் இப்போ பாருங்க. இப்ப வந்து இந்த வார் ஆல்ரெடி உக்ரைன் ரஷ்யா வார் போயிட்டு இருக்கு. அதுவே நிறுத்தப்பாடு இல்லை. இதே இஸ்ரேல் வந்து அமாசப்பட்டு நொறுக்கி குட்டிச்சோறாக்கிட்டாங்க. இப்ப திருப்பி இஸ்ரேல் வந்து போயிட்டு ஈரான் அட்டாக் பண்ண போயிட்டாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு செல்ஃப் டிஃபென்ஸ்ன்றாங்க. அதே மாதிரி ஈரானும் செல்ஃப் டிஃபென்ஸ் ஆகிறதுக்கு நாங்களும் வந்து திருப்பி ரிட்டாலியேட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இப்போ அடுத்த ஒரு இன்னொரு விஷயம் இந்த வாரம் என்ன நடந்தது பாத்தீங்கன்னா, லாஸ் ஏஞ்சல்ஸ் கலிபோர்னியா மாநிலத்துல, ஐ மீன் யூஎஸ்ல இருக்க ஒரு கலிபோர்னியா ஸ்டேட்ல இருக்க ஒரு லாஸ் ஏஞ்சல்ஸ்ன்ற ஊர்ல வந்து ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட் வந்து நடக்குது. the protest against அமெரிக்கன் இமிகிரேஷன் ஐசிஇ. ஸோ அதில் என்னன்னா வந்து ட்ரம்ப் ஏற்படுத்தின இந்த ஒரு பர்டிகுலர் பாலிசி தான் டிராவல் பேன் தான். ஸோ அது வந்து பல நாட்களை வந்து டிராவல் பல நாடுகளோட மக்கள் வந்து டிராவல் பண்ண முடியாத ஒரு இதே மாதிரி இக்கட்டான சூழ்நிலை வந்து ஏற்படுத்திச்சு. அதுல வந்து ஆப்கானிஸ்தான், மியான்மர், சாடு, காங்கோ ரிப்பப்ளிக், இக்குவட்டோரியல் கினியா, எரித்ரியா, ஐத்தி, ஈரான், லிபியா, சொமாலியா, சுடான் அண்ட் யமன். ஸோ இந்த நாட்டில் இருக்க மக்கள் வந்து
அமெரிக்கா உள்ள நுழையறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது, பேன் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி வந்து ஒரு பார்ஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன் சில நாடுகளுக்கு கொடுத்துருக்காங்க. அதுல வந்து புருண்டி, கியூபா, லாவோஸ், சியரா லியோன், டோகோ, தர்க்மெனிஸ்தான் அண்ட் வெனிசுவேலா, இங்கே வந்து பல ரெஸ்ட்ரிக்ஷனோட வந்து டிராவல் பேன் வந்து அமல்படுத்தப்பட்டிருக்கு. இதனால வந்து ஒரு பெரிய ஒரு ப்ரொடெஸ்ட் லாஸ் ஏஞ்சல்ஸ் அங்க இருக்க பல கவர்மெண்ட் பில்டிங்ஸ், கவர்மெண்ட் வெஹிக்கிள்ஸ் எல்லாரையும் வந்து அடிச்சு நொறுக்குறாங்க. அதுல நிறைய நாடுகளோட கொடிகளை பார்க்க முடியுது. பலஸ்தீன் கொடிகளை பார்க்க முடியுது, மெக்சிகோ கொடிகளை பார்க்க முடியுது. ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு போராட்டமா வந்து போயிட்டு இருக்கு. இந்த ஒரு பர்டிகுலர் பாலிசி வந்து இது அமெரிக்கன் இமிகிரேஷன் வந்து ரிமூவ் பண்ணணும், அது ரிமூவ் பண்ணி இங்க இருக்க மக்களும் வந்து டிராவல் பண்றதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு வந்து ப்ரொடெஸ்ட் போயிட்டு இருக்கு. இன்னும் போயிட்டு இருக்கு. அது எந்த வகையில வந்து எப்ப முடியும் நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது. இந்த 3 விஷயங்கள் தான் வந்து இந்த இந்த ஒரு பர்டிகுலர் வாரம், ஸோ செகண்ட் வீக் ஆஃப் ஜூன் எனக்கு வந்து பேசணும்னு தோணுச்சு. பல வீடியோவில் நம்ம வந்து போட்டுட்டு இருக்கோம். இப்போ எக்ஸ்பெக்டிங் யூ கைஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக். பாப்போம், அடுத்த வாரம் பல விஷயங்களோட நல்ல விஷயங்களோட பேசணும் ஆசைப்படுறோம். பட் இந்த மாதிரி ஒரு துக்கமான காரியங்கள்லாம் நடக்கும்போது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நம்மளே உடைச்சு விடுறது, என்ன பண்றதே தெரியல. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். And this is Professor signing off. Take care.